ஒரு அரிசி கூட பாதியா உடையல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வெந்து வந்திருக்கு. ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல அருமையான ஒரு பிரியாணி ரெசிபி தான். அதுவும் மட்டன் பிரியாணி பண்ண போறோம். பாசுமதி அரிசியில 1 கிலோல மட்டன் பிரியாணி பண்ண போறோம். 1 கிலோ பாசுமதி அரிசி, 1 கிலோ மட்டன் போட்டு அருமையான ஒரு பிரியாணி பண்ண போறோம். எல்லாமே கரெக்டான ஒரு அளவுகள்ல பாத்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல என்ன அளவுகள் போட்டேன், எவ்வளவு நேரம் வதக்கினேன், எவ்வளவு நேரம் வேக வச்சேன், இந்த மாதிரி தம் எவ்வளவு நேரம் வச்சோம், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அந்த 10 செகண்ட்ல தெரியாம போயிடும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா புரியும். அதே போல அரிசி உடையாமையும் இருக்கும். சூப்பரா அப்படியே பொல பொல பொலன்னு அப்படியே உதிரி உதிரியாகவும் வரும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிரியாணி தான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு பிரியாணி செய்யலாம். மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். அடுத்ததா ஒரு 8 போல கிராம்பு, 8 ஏலக்காய், 8 துண்டு பட்டை, 8 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துடலாம். கூடவே 2 பிரிஞ்சு இலை. நல்ல எண்ணெயில் அந்த ஸ்பைசஸ் பொரிஞ்சுதுன்னா நல்ல மனம் அப்படியே வெளியில் வரும் பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பட்டை கிராம் பொரிஞ்சதுமே 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், 10 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் எடுத்துருக்கு. இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைம்ல நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை போட்டதுக்கு அப்புறமா இப்ப பிரியாணி மசாலா பவுடர் பண்ணியிருக்கோம், அதையே சேர்த்துடலாம். கரெக்டா 1 கிலோவுக்கு அளவா தான் நான் பவுடர் பண்ணேன், அதை சேர்த்துட்டு அப்படியே. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல தக்காளி ஒரு 1/4 கிலோ சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்ல காரத்தை பொறுத்து உங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துடலாம். அடுத்து மட்டன், 1 கிலோ மட்டனுக்கு வதக்கிறதுக்காக உப்பு. அதுக்கப்புறமா தண்ணி ஊத்துறப்ப மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேக விடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபடியும் வதக்கி விடுவோம். மட்டன் பாருங்க நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கி இருக்கோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த பாத்திரத்துல தான் பிரியாணி அரிசி அளந்து வச்சிருக்கேன். இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2. ஏன்னா நம்ம மட்டன் தனியா வேக வச்சிருந்தா 1க்கு 1 சேர்த்தா போதும். இப்ப மட்டன் இந்த தண்ணிலேயே வேகணும். அதனால 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி மட்டனுக்கு சேர்த்துருக்கேன். இப்ப இது உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் தேவையில்லை. இப்ப அரிசி போட்டதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான். நல்லா வேகட்டும், ஒரு 20 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மட்டன் பாத்தீங்கன்னா தாளிச்சு தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டோம். நம்ம பிரியாணிக்கு நம்ம லாஸ்ட்ல தண்ணி ஊத்துறதுக்கு மொத்தமா ஊத்தி ஒரேதான் வேக வச்சிடலாம் சொல்லிட்டு வேக வச்சாச்சு. ஒரு 20ல இருந்து 30 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் வேகிறப்பயே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சில்லிக்கு மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். இப்போ சில்லிக்கு மசாலா தடவிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அடுத்ததா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 லெமன் புளிஞ்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தண்ணிக்கு பதில் கொஞ்சமா எண்ணெயை ஊத்திட்டு பிசைஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 கிலோ சிக்கன் மசாலா போட்டு கலந்து எடுத்து வச்சிட்டோம். 1 கிலோ சில்லிக்கு இந்த அளவுல மசாலா போட்டு நீங்க கலந்து எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல சில்லி பொரிக்கிறப்ப அந்த மசாலா உதிராம நல்லா அருமையா வரும், ஒட்டாம வரும். இப்ப ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பிரியாணி எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து அடுத்து பிரியாணியில கண்டினியூ பண்ணலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு மட்டனும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நான் 1 லெமன் புளிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப அரிசி போட்டுடலாம். 1 கிலோ பாசுமதி அரிசி நல்ல தண்ணி 1/2 மணி நேரமா ஊற வச்சிருந்தேன். இப்ப தண்ணியை வடிச்சிட்டு
இதில் சேர்த்துலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துருவோம். முதல்ல வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப தான் உப்பு சேர்த்தோம். இப்போ மேலே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக பாருங்கள், நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் போட்டு காரம் பத்தலை, அதனால் அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுறேன். ஒரு 4-5 மிளகாய், உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு தண்ணி வத்திச்சு பார்த்தீங்களா? அந்த டைமில் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து தம் வச்சிடலாம். இப்போ தம் வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு விட்றலாம். நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசைக்கல் வச்சு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். நல்லா அடுப்பை வந்து இப்போ வந்து ஃபுல் சிம்மாக வச்சு விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சில்லி வந்து ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா அப்பப்போ கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆனதுமே இப்படியே எடுத்துட வேண்டியதான். பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. மாற்றிடலாம். அருமையான பிரியாணி பாருங்கள். ரைஸ் எதுவும் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சூடோடு போட்டு நம்ம சும்மா சும்மா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் அரிசி வந்து உடையும். அதனால அப்படியே எடுத்து நம்ம பரிமாறணும்னா அரிசி வந்து முழுசாக நமக்கு அப்படியே இருக்கும். அருமையாக இருக்குது பாருங்க. மட்டனும் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஒரு பக்கம் நம்ம சில்லியவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். அருமையான, நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி எவ்வளோ அருமையாக, ஒரு அரிசி கூட பாதியாக உடையலை. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு. மட்டனுமே நம்ம முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சு எடுத்து மட்டன் பிரியாணி செய்வோம். இன்றைக்கி நான் பாத்திரத்திலே வேக வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையாக மட்டனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூவாக வெந்திருக்கு. அதே போல் அரிசியும் நல்லா உதிரியாக முழுசாக ஒவ்வொரு அரிசியும் முழுசாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் இதே அளவுகளோட தண்ணி முதல் கொண்டு இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சில்லியும் இதுக்கு ஏற்ற மாதிரி சில்லி, இதுக்கு கிரேவி நான் எதுவுமே பண்ணிக்கல, சில்லி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடி, இந்த அளவுகளில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.